Hello students. Okay, perfect. Okay, good evening all. Okay, so நம்ம ஆல்ரெடி கெமிக்கல் பாண்டிங் முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா D&FBLOCK ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று தான் வந்து லெக்சர் 1 முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டினியூஷன் தான். ஓகே, நம்மளோட செயல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இட் இஸ் 2 weeks. ஓகே, ஸோ இட் இஸ் அகெயின் 11th and 12th ரெண்டுமே பேரில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ கிளாஸஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கு ஐ மீன் கன்ஃபியூஷனாக இருக்கா, கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ கலர் முடிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலர் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கேட்டலிட்டி. ஓகே, ஸோ எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலுக்கு பிஃபோர். ஓகே, ஸோ ஓகே, காம்ப்ளெக்ஸ். எஸ், கலர் we have completed. காம்ப்ளெக்ஸ் அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ்? எஸ், காம்ப்ளெக்ஸ்னா என்னதுமா? வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ்? ஸோ காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காம்ப்ளெக்ஸ்ன்றது இட் இஸ் ஐ மீன் கிளஸ்டர் நிறையா இருக்கும், கரெக்டாக? ஸோ காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா இட் வில் பி இன் மிடில். ஓகே, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா மிடில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிகாண்ட் இருக்கும். ஓகே, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நடுவில் இருக்கும். ஓகே, லிகான்ன்றது சுற்றி சரௌண்டிங் ஆட்டமாக இருக்கிறதா லிகான்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது எனக்கு என்ன ப்ராசஸ் இங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு என்னோட லிகான் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும். ஓகே, என்னோட லிகான் 2 எலக்ட்ரான் கொடுத்து யாருக்கு கொடுக்கும்? என்னோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி என்ன பாண்ட்? ஓகே, ஒரு அயானிக் பாண்டுன்றது டிரான்ஸ்ஃபர், கரெக்டா? கோவலன்ட் பாண்டுன்றது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். கோஆர்டினேட் பாண்டுன்றது இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நான் கொடுக்கறது நம்ம என்ன சொல்லுவோம்? கோஆர்டினேட் பாண்ட். இங்க பாத்தீங்கன்னா இங்க லிகான் 2 எலக்ட்ரான் கொடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும். Obviously it is coordinate covalent bond. Okay, it is coordinate covalent bond. Okay, so நான் 2 லிகான்ல இருக்க 2 எலக்ட்ரான் யாருக்கு கொடுக்க போறேன்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு கொடுத்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்றது we call it as coordinate covalent bond. So இங்க இருக்க எல்லா மோஸ்டா இங்க ஃபார்ம் பண்ற காம்ப்ளெக்ஸ் எல்லாமே d ஆர்பிட்டல்ல ஃபார்ம் பண்ற காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா coordinate covalent bond. For example, அயனும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ சென்ட்ரல் மெட்டல் அயன் வச்சு நம்ம மிடில் வரும், ரைட்? ஸோ மிடில் அயன் இருக்கும், சைடில் எல்லாமே சைனைட், ரைட்? ஸோ சைனைட். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா Fe சைனைட் வச்சு கூட உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் வரும். ஓகே, காம்ப்ளெக்ஸ்ன்றது நம்மளோட மெட்டல். ஓகே, மெட்டல் நடுவில் இருக்கும். ஸோ உங்களை சுற்றி லிகாண்ட் இருக்கும். மோஸ்ட்டாக இங்கே ஃபார்ம் பண்ணுற பாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ காம்ப்ளெக்ஸ்ன்றது நம்மளோட டிரான்சிஷன் மெட்டலுமே வில் அண்டர்கோ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி. கேட்டலிஸ்ட். எஸ், வாட் இஸ் கேட்டலிஸ்ட்? கேட்டலிட் அப்படின்னா இட் இஸ் a ஸ்பீட் அப் தி ரியாக்ஷன், கரெக்டா? ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் ஐ மீன் எக்ஸ்ட்ராவாக ஐ மீன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இங்கே இருக்கிற டிரான்சிஷன் எலிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹெல்ப் இன் ஹேபர்ஸ் ப்ராசஸ். அமோனியா ப்ரிப்பரேஷன் ஹேபர்ஸ் ப்ராசஸ்ல யூஸ் ஆகுது. அகெயின் வெனாடியம் பென்டாக்ளோரைட் கான்டாக்ட் ப்ராசஸ். அகெயின் நிக்கல். ஸோ நிக்கல்ன்றது ஸோ நம்மளுக்கு பல்லாடியம், பிளாட்டினம், நிக்கல் ஹைட்ரோஜினேஷன் ப்ராசஸ், ரிடக்ஷன் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹைட்ரோஜினேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரைட்? ஸோ நிக்கல், நிக்கல் யூஸ் பண்ணுவோம். பல்லாடியம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜினேஷன். ஓகே, காப்பர்ன்றது அகைன் டீஹைட்ரோஜினேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. the process of dehydrogenation. அகைன் காப்பரும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா கூட யூஸ் பண்ணுவாங்க. எங்கன்னா நம்மளுக்கு காப்பர் at 300 degree Celsius. ஓகே, ஸோ இது காப்பருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் ஆகும். TiCl4
It is help in polymerization. What is polymerization? So நிறைய கார்பன் சேர்ந்து ஒரு பாலிமரா ஃபார்ம் ஆனா we call it as polymerization. அப்போ என்னோட டி பிளாக்ல எல்லாமே பாத்தீங்கன்னா catalytic activity கூட யூஸ் ஆகுது. alloy. அடுத்து what is alloy? So alloyன்றது ரெண்டு மெட்டல் மிக்ஸ் ஆறது தான் we call it as alloy. ரெண்டு மெட்டல் மிக்ஸ் ஆறது we call it as alloy. ஓகே, இப்போ நிறைய alloy இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஆர்னமெண்ட்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? கோல்டு, ரைட்? ஸோ அந்த கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டுமே காப்பருமே ரெண்டு சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த கோல்டு மெட்டல் சொல்லுவாங்க. ஓகே, கோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வெறும் கோல்டு வச்சு உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களால மெட்டல்ஸ் ஒரு ஆர்னமெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதில் ஒரு காப்பர் மிக்சிங் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு அலாய்ன்றது ரெண்டு காப்பர் மிக்சிங் ஆட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம அலாய்ஸ். மெட்டல்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா மெட்டல். ஓகே, ஸோ இங்கே பாருங்க பிரான்ஸ், பிராஸ், கன் மெட்டல், சில்வர், ஓகே, ஜியோமன் சில்வர், இங்கெல்லாம் பாருங்க காப்பர் அண்ட் எஸ்என். வாட் இஸ் எஸ்என்? இட் இஸ் டின். காப்பர் அண்ட் ஜிங்க், காப்பர், ஜிங்க் அண்ட் டின். இங்க பாருங்க காப்பர், ஜிங்க், நிக்கல். ஓகே, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அலாய்ஸ் ஃபார்ம் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. அலாய்ன்றது என்னன்னா, ஸோ ரெண்டு காம்பவுண்ட் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஃபார்ம் பண்றது. எப்பவுமே அலாய்ன்றது ரெண்டு மிக்சர். இட் கேன் பி 2 or more metals combined and forms an alloy. Example, it can be also an ornament. Density. What is density? Density na enna maduma? D is equal to m by v. Correct? So density is equal to mass by volume. Yes. So ipo parunga நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? லெஃப்ட் டு ரைட்டும் பார்த்துட்டு இருந்தோம், டவுன் டு குரூப்பும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எனக்கு லெஃப்ட் டு ரைட் போக போக எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆப்வியஸ்லி இங்கே மாஸுமே எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ மாஸ் எனக்கு டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாஸுமே இன்க்ரீஸ் ஆகும். மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்மோனியம், இரிடியம். ஓகே, இரிடியம்க்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக மேக்ஸிமம் டென்சிட்டி இருக்கு. அதே மாதிரி ஸ்காண்டியம் லோவஸ்ட் டென்சிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கிறதுனால டென்சிட்டி அது கம்பேர் பண்ணினா நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸோட தான் கம்பேர் பண்றோம். ஸோ ஸ்காண்டியம் வில் ஹேவ் லோவஸ்ட் டென்சிட்டி. ஆனால் இரிடியம்க்கு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி இருக்கு, ரைட்? இதுதான் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. மெயினாக இங்கே மாஸ் டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, மாஸ் வால்யூம் டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா வால்யூம் அதிகமாச்சுன்னா டென்சிட்டி கம்மியாயிடும். ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படி ரெசிப்ரோக்கல்னா இது கம்மியாச்சுன்னா இது அதிகமாகும். மாஸ் அதிகமாச்சுன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். மெயினாக இங்கே எல்லாமே மாஸ் டிபெண்ட். ஏன்னா எனக்கு எல்லா எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ண மாஸுமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மாஸுமே ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட டென்சிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ஸோ திஸ் வில் பி த டென்சிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட். இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் அப்படின்னா என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அ கிறிஸ்டல். ஒரு பெரிய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ இந்த பெரிய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஹோல்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட நான் மெட்டல் என்னென்ன நான் மெட்டலா இருக்குன்னா ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், போரான், இவங்கெல்லாம் என்ன, இது எல்லாமே தி ஆர் நான் மெட்டல். கரெக்டா? இப்போ என்னோட மெட்டல் கூட என்னோட மெட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயன் இருக்குன்னா அயன்ல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இங்க ஸ்பேஸ் இருக்கும். இப்போ பெரிய ஸ்ட்ரக்சர், இப்போ லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவோம், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்குமா. ஃபார் ஸ்ட்ரக்சர் ஸோ அயனோட காம்ப்ளெக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயனோட காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு அயன் காம்ப்ளெக்ஸ் நினைச்சுக்கோங்க. லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர்னா நடுவில் வி ஹேவ் ஸ்மால் ஹோல்ஸ், குட்டி குட்டியா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல இந்த நான் மெட்டல் என்ன பண்ணும்னா இது ட்ராப் பண்ணிக்கும். இந்த நான் மெட்டல் வில் ட்ராப் ஹியர் ஃபார் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், போரான். இந்த நான் மெட்டல்ஸ் என்ன பண்ணணும்னா அங்கே எம்டி ஸ்பேஸ் எடுக்கிற என்னோட கிறிஸ்டல்ல பாருங்க, கிறிஸ்டல்ல குட்டி குட்டி ஸ்பேஸ் இருக்கும் நடுவில். அந்த அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எல்லா கனெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ல ஸ்பேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா என்னோட நான் மெட்டல் இருக்கு இல்லையா, இந்த நான் மெட்டல் ட்ராப் ஆயிருக்கும். ட்ராப் ஆயிட்டு உங்களுக்கு இன்னும் கிறிஸ்டல்ன்றதே ஹார்ட் தான். அப்போ நான் மெட்டல் இன்னும் அந்த கேப்பே ஃபில் பண்ணாம அந்த நான் மெட்டல் போய் கம்பைன் ஆயிடும். இதுதான் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட். அப்போ மெட்டல் கூட நான் மெட்டல் எம்டியா இருக்கிற ஸ்பேஸ்ல எல்லாம் போய் ட்ராப் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்றது தான் we call it as interstitial compound. இப்போ இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்டா இருக்கும்போது கிறிஸ்டல்ன்றது இட் இஸ் ஹார்ட், ரைட்? கிறிஸ்டல்ன்றது ஹார்ட். அப்போ நான் என்ன பண்றேன், இன்னும் ஹார்டா ஆயிடும். ஸோ என்னோட காம்பவுண்ட் என்ன ஆயிடும், இன்னும் ஹார்டா இருக்கும். யூ ஹேவ் மோர் டக்டிலிட்டி.
உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்பேஸே இல்லாம உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு ஃபுல் டைட் ரிஜிடா இருந்துச்சு. ரிஜிடா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு மெல்டிங் பாயிண்டே எனக்கு கன்வெர்ட்டே ஆக முடியாது. மெல்டிங் பாயிண்ட் சாலிட் டு லிக்விட் இதுல இருந்து எனக்கு கன்வெர்ட்டே ஆகாது. ஏன்னா இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸ்லயும் என்னோட நான் மெட்டல் போய் ட்ராப் ஆயிருக்கு, ரைட்? தட் வி கால் இட் ஹாஸ் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே அதோட ஹார்டா இருக்கும். டக்டிலிட்டி, மெல்டிங் பாயிண்ட், ஐ மீன் ரிஜிடிட்டி, ஸோ கண்டக்டிவிட்டி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட், ரைட்? அடுத்து பாத்தீங்கன்னா important concept, that is electrode potential. So coming to an important concept, electrode potential. Electrode potential, so potential அப்படினா electrode potential என்னன்னா மெயினா நம்மளுக்கு வர எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. மெயினா வரது அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்க இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். ஸோ இதுல வாட்டர் இருக்கா, இந்த வாட்டரோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பாருங்க 0 சொல்லுவாங்க. மேல இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் பவர் சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடைசிங் பவர் சொல்லுவாங்க. எப்பவுமே ரெடியூசிங் பவர் நெகட்டிவ்ல தான் இருக்கும், ஆக்சிடைசிங் பவர் பிளஸ்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ ஹைட்ரஜன்ன்றது இப்போ நீங்க ஸ்கேல் எடுத்துக்கீங்களேன். ஸ்கேல்ல நடுவுல 0 இருக்குமா, இந்த சைடு நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், இந்த சைடு பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். அப்போ அந்த நெகட்டிவ் வேல்யூ வில் பி த ரெடியூசிங் பவர். பாசிட்டிவ் வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிடைசிங் பவர் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ரோட்னா உங்களுக்கு தெரியும். சி ஃபர்ஸ்ட் we take an apparatus. இதுல ராட், 2 ராட் இருக்கும். ஓகேவா, கேத்தோட் ஆனோட். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோட் சொல்லுவோம். கேத்தோட் அண்ட் ஆனோட் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோட்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற யூஸ் பண்ண எலக்ட்ரோலைட், இங்க யூஸ் பண்ற சொல்யூஷன் we call it that has electrolyte. இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம், பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணி we call it as electrolysis. இது நம்மளுக்கு எலக்ட்ரோட். பட் வாட் இஸ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்? எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா அப்படின்னு என்னன்னா it is a potential difference between electrode and electrolyte. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஜிங்க் எடுத்துக்கிறேன், ஜிங்க் லாஸ் பண்ணதுன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட ராட் என்னவா மாறிடும், எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவா மாறிடும், ரைட்? அப்போ இங்க என்னோட சொல்யூஷன்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ராட் கிட்ட வருமா, ரைட்? இப்போ நான் லாஸ் பண்ணனே இந்த ராட் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ, உங்களுக்கு நெகட்டிவா வேல்யூவா வந்துடும். ஓகே, அப்போ எனக்கு இப்போ இந்த ராட்ல என்னோட சொல்யூஷன் இருக்க பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாமே இங்க போய் உங்களுக்கு கம்பைன் ஆகும். ஏன்னா பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் இருந்தா கண்டிப்பா பாசிட்டிவ் போகும், இதே பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் போகும். அப்போ இந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்ல இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் we call it as electrode potential. இங்க ஏன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வருது பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டிபெண்ட் பண்ணி எப்படி யாரை டிபெண்ட் பண்ணா 3 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணும். டிபெண்ட்ஸ் ஆன் 3 ஃபேக்டர்ஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா சப்ளிமேஷன் எனர்ஜி. அடுத்து பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. Next will be hydration energy. Okay, in electrode potential depends on 3 factors. One will be sublimation energy, ionization energy, hydration energy. Okay, what is sublimation energy? இது எங்க பார்த்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா, for example, if I am taking for example, இப்போ நான் என்ன பண்றேன்னா, if I am taking a metal, Born-Haber cycle. So நம்மளோட கெமிக்கல் பாண்டிங்ல பாருங்க, Born-Haber சைக்கிள் எதுக்காக நம்ம பார்க்குறோம், ஒரு நார்மல் மேட்டர் ஃபார்ம்ல இருந்து ஒரு மெட்டல் ஒரு ஃபார்ம்ல இருந்து எப்படி வந்துட்டு ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணது பார்த்தோம். வேற டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ரெண்டுமே கம்பைன் ஆயிட்டு எப்படி ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் டேக்கிங் அ மெட்டல், எப்பவுமே மெட்டல் எந்த ஃபார்ம்ல இருக்கும், மெட்டல் வில் பி இன் சாலிட் ஃபார்ம், கரெக்டா? ஸோ மெட்டல்ன்றது சாலிட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சோடியம் குளோரைடே எடுத்துக்கோங்களேன். சோடியம்ன்றது மெட்டல் சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். இன்னொன்னு குளோரின் Cl2 கேஸ் ஃபார்ம்ல இருக்கும், கரெக்டா? இப்போ இந்த ரெண்டுமே எனக்கு சேம் ஃபார்ம்ல வரணும்னா, நான் ஏன்னா இதுவும் பாருங்க சாலிட் ஃபார்ம்ல இருக்கு, இது கேஸ் ஃபார்ம்ல இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. இப்போ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருந்து எனக்கு ரெண்டுமே ஒரே ஃபார்ம்ஸ்ல வரணும். அப்போதான் எனக்கு அதுக்கப்புறம் அயான்ஸா எனக்கு கன்வெர்ட் ஆகும், கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த சாலிட்ல இருந்து கேஸா கன்வெர்ட் பண்றேன்.
ஓகே, சாலிட்ல இருந்து கேஸ். அதே மாதிரி இந்த கேஸ்ல இருந்து இங்க பாருங்க டை அட்டாமிக் இருக்கு, டை அட்டாமிக்ல இருந்து சிங்கிளான ஃபார்ம், அப்ப சிஎல்லா மாத்துறேன். ரைட், இப்போ நம்மளுக்கு தேவை என்னது டிரான்சிஷன் மெட்டல் தான், அதனால நீங்க சோடியம்க்கு மட்டும் பாருங்க. ஓகே, செக் ஃபார் சோடியம். இப்போ பாருங்கன்னா Na சாலிடா இருக்கா, அடுத்து நான் கேஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த கேஸ்க்கு அப்புறம் இப்போ எனக்கு இதுக்கு சாலிட் டு கேஸ், சாலிட் டு கேஸ்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் சப்ளிமேஷன் எனர்ஜி. எனர்ஜி கேம்பர் கற்பூரம், கற்பூரம் பாருங்க சாலிட்ல இருக்கா, அப்போ நான் அதுக்கு இக்னிஷன் கொடுத்தா வேப்பரா கன்வெர்ட் ஆகும், தட் இஸ் சப்ளிமேஷன் எனர்ஜி. அதே மாதிரி சாலிட்ல இருந்து கேஸா மாத்தணும்னா we need sublimation energy. Again இந்த Na கேஸ்ல இருந்து Na+ அயான்ஸா மாத்தணும்னா I need ionization energy. இது ரெண்டுமே நம்ம எங்க பார்த்தோம், பாண்ட் ஹாபர் சைக்கிள். இங்க என்ன வரும், இங்க Cl- க்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வரும். இப்போ நம்ம பார்க்கறது ஃபுல்லாவே மெட்டலை பத்தி சொன்னதால இங்க மெட்டல்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சோடியம்ல இருந்து சாலிட்ல இருந்து கேஸா கன்வெர்ட் பண்றோம், ஸோ சப்ளிமேஷன் எனர்ஜி. அகைன் கேஸ் டு அயான்ஸ், அயனைசேஷன் எனர்ஜி. அகைன் இந்த அயான்ஸ் என்ன ஆகும், இந்த என்ஏயும் சிஎலும் சேர்ந்து NaCl ஃபார்ம் ஆகும். இந்த கிறிஸ்டலுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்டல் கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகுதா, அது என்ன, அது யார் கூட இன்டராக்ட் பண்ணுது, அகைன் வாட்டர் கூட இன்டராக்ட் ஆகுது. இப்போ இது அகைன் என்ன ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுது, ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஏன்னா அது வாட்டர் கூட இன்டராக்ட் பண்றதுனால we call it as hydration energy. Right, அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பாருங்க, இந்த சப்ளிமேஷன் எனர்ஜில பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் will be endothermic. ஹீட் அப்சர்வ் ஆகும், endothermic. அதே மாதிரி இந்த அயனைசேஷன்லயும் பாத்தீங்கன்னா it is endothermic. So obviously endothermic na it is positive. Again it is also positive. And in the hydration energy will be exothermic, negative value. Okay, hydration will be negative value. இப்போ இதுல என்ன பண்றோம்னா, இப்போ நார்மலா ஒரு மெட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த எனர்ஜி வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம், அந்த மெட்டல் டிசால்வ் ஆற கண்டிஷன் வரைக்குமே நாங்க பாக்குறோம். ஸோ சப்ளிமேஷன் எனர்ஜி இருக்கு, அயனைசேஷன் எனர்ஜி இருக்கு, ஹைட்ரேஷன் எனர்ஜி. அப்போ 3 எனர்ஜியும் ஆக்ட் ஆயிட்டு தான் உங்களுக்கு ஒரு காம்பவுண்டே ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னோட எஸ்ஆர்பி, ஓகே, இந்த எஸ்ஆர்பி இருக்கா, என்னோட எஸ்ஆர்பி நம்மளுக்கு ரெடியூசிங் பவர் இருக்கு, ஆக்சிடைசிங் பவர் இருக்கு. ரெடியூசிங் பவர் அதிகமாக, ஸோ நம்ம அந்த டயக்ராம்ல பார்க்கலாம். ஓகே, இந்த எஸ்ஆர்பி பாருங்க, இந்த எஸ்ஆர்பி இருக்கா, இந்த எஸ்ஆர்பில இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் இண்டிகேட்ஸ். ஓகே, இந்த எஸ்ஆர்பில பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் வேல்யூன்றது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ ரெடியூசிங் பவர், இந்த ரெடியூசிங் பவர் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஏன்னா மேலே சைடு இருக்கிறதுலாம் நெகட்டிவ் வேல்யூ, கீழே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு, நடுவுல ஹைட்ரஜன் இருக்கும். இங்க ரெடியூசிங் பவர் அதிகமா இருக்கிறதுனால ஹியர் ரியாக்டிவிட்டி ஆல்சோ வில் பி ஹை. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா ரெடியூசிங் பவர், அகைன் இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிடைசிங் பவர் அதிகமா இருக்கிறதுனால ரியாக்டிவிட்டி வில் பி வெரி லெஸ். ஓகே, அப்போ எனக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட வேல்யூ எப்பவுமே எனக்கு எப்படி வரணும், நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும். இப்போ நெகட்டிவ் வேல்யூ வில் இண்டிகேட் தட் இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். இப்போ உங்களுக்கு ஹைலி ரியாக்டிவா இருந்தா மட்டும்தான் நெகட்டிவ் வேல்யூ. இப்போ நம்ம டி பிளாக்ல பார்க்கலாம். இப்போ நம்ம ஜென்ரல் டி பிளாக்ல பாத்தீங்கன்னா இங்க எல்லா வேல்யூமும் நெகட்டிவா வந்திருக்கா, ஆனா இங்க பாருங்க காப்பருக்கு மட்டும் பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. இப்போ காப்பருக்கு மட்டும் ஆக்சிடேஷன், ஸோ காப்பர் எங்க இருக்கு, ஸோ இட் இஸ் டவுன், ரைட். ஸோ காப்பர் பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ஸோ அதனால இதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ. ஆப்வியஸ்லி இதுக்கு ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும், ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு ரியாக்டிவிட்டி இங்கெல்லாம் இருக்கும்போது ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும், ஆனா இந்த கண்டிஷன்ல மட்டும் ரியாக்டிவிட்டி வில் பி லெஸ் ஃபார் காப்பர். எஸ், இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டிஷன். அதே மாதிரி இங்க பாருங்க மேக்னீஸ்ல -1.18 இருக்கு, ரைட். ஸோ அகைன் வேல்யூஸ் ஹையா இருக்கா, ஸோ இங்க வேல்யூஸ் பாருங்க, இங்க ஹையா இருக்கு, இங்க பாருங்க இங்க கரெக்டா இருக்கு. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஹையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு குறைஞ்சிட்டே போகும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கீழே 0வா இருக்கும், இங்க இன்க்ரீஸ் ஆகும், இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த சைடு கீழே இருந்து உங்களுக்கு மேல வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதே மாதிரி 0ன்றது ஹைட்ரஜன் எப்பவுமே
SRP will be 0. Hydrogen will be neutral one. Scale பாத்தீங்கன்னா நடுவுல 0 இருக்குமா, நெகட்டிவ் சைடுன்றது reducing power, positive சைடுன்றது oxidizing power, right? So இதுல என்னோட காப்பர்ன்றது again it is இதோட reactivity will be less. அடுத்து பாத்தீங்கன்னா trends in the M2+ and M. இப்போ மெட்டல்ல இருந்து M2+ னா 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணது. இப்போ நான் 2 எலக்ட்ரான் நான் இங்க லாஸ் பண்றேன். இங்க பாருங்க மெட்டல் ஸ்டேட், இது எல்லாமே மெட்டல் ஸ்டேட்டா, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். Mல இருந்து 2+ நான் லாஸ் பண்றேன். இங்க 2+ லாஸ் பண்ணா 3d1, 3d2, 3d3, 3d4, 5. அகைன் இங்க பாருங்க இது ஹாஃப் ஃபில், 3d6, 3d7, 3d8, 3d9. Again it is fulfilled, right? அப்போ Mn ல இருந்து Mn2+ பண்ணும்போது இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது ஹாஃப் ஃபில்டா இருக்கு, இது ஃபுல் ஃபில்டா இருக்கு. அகைன் Mn2+ வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் Mn3+ போகும்போது அது என்ன ஆகும்னா எனக்கு எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றது கஷ்டம். ஓகே, அதுக்கு நான் எனக்கு வேல்யூ அதிக ஹையா இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு வேல்யூ ஹையா இருக்கும். ஏன் பாத்தீங்க, the reason behind this is Mn2+ ஹைட்ரேஷன் தான் இருக்கணும். we don't have the value here. okay, Mn2+. இப்போ Mn2+ல பாத்தீங்கன்னா ஏன் இது இங்க அகைன் Mn2+ ல இருந்து 3+, இங்க ஆல்ரெடி எனக்கு ஹாஃப் ஃபில்டா இருக்கு, இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபில்டா இருக்கு. எப்பவுமே ஹாஃப் ஃபில்டு D5 and D10 இது எல்லாமே ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால இதுக்கப்புறம் ரிமூவ் பண்றது கஷ்டம். இப்போ Mn2+ இருந்து 3+ போகும்போது அகைன் எனக்கு ரிமூவ் பண்றது கஷ்டம். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹையரா இருக்கும். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இட் வில் பி ஹையர். ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இங்க நான் என்ன பண்றேன், Mn+ல போகும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இங்க, ஏன்னா இங்க எல்லாத்துலயுமே 4s1 இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் Mn2+ வந்து 3d5 வந்துருச்சு. Mn2+ ல இருந்து 3+ போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 3d இங்க 5 இருக்கு. ஓகே, இங்க 5 இருக்கு. இதுக்கப்புறம் போனோம்னா இதுல இருந்து எனக்கு இங்க போற வேல்யூ எப்படி இருக்கும்னா ஹையஸ்டா இருக்கும். அதே மாதிரி இங்க இருந்து இதுக்கப்புறம் போற வேல்யூ எப்படி இருக்கும்னா ஹையஸ்டா இருக்கும். ஏன்னா D5லயும் D10லயும் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணாலே எனக்கு அதிகமா இருக்கு. இங்க பாருங்க we have a graph. எஸ், இதுல பாருங்க எந்த கிராஃப் எக்ஸெப்ஷன், மேக்னீஸும் ஜிங்க், ரைட்? ஸோ ஹியர் மேக்னீஸ் அண்ட் ஜிங்க். இங்க பாருங்க எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஓகே, மேக்னீஸ்ல அகைன் மேக்னீஸ் ஹேவ் D5 and obviously zinc has D10. இப்போ நிக்கலுக்கு மட்டும் ஏன் அகைன் அங்கேயும் ஒரு ரெடியூஸ் ஆகுதுன்னா நிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் எனர்ஜி இருக்கு, ரைட்? ஸோ Mnல D5 இருக்கு, இங்க D ஹாஃப் ஃபில் அண்ட் ஃபுல் ஃபில். Mn3+ல இருந்து 2+, இந்த டயக்ராமே பார்க்கலாம். Mn3+ல இருந்து 2+, 2+ to 3+. அகைன் இங்க இருந்து ரிமூவ் பண்ணோம்னா ஸோ மேக்னீசியம் கஷ்டம், தென் மை ஜிங்க் இஸ் ஆல்சோ இட் இஸ் டிஃபிகல்ட், ரைட்? ஸோ இதோட நம்ம ட்ரெண்ட்ஸுமே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் பார்த்துட்டோம். ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னா இட் இஸ் அ டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் சார்ஜ் டிஃபரன்ஸ் தான் சொல்லுவோம். இங்க எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் SRP வேல்யூ நெகட்டிவா வேல்யூ வந்துச்சுன்னா ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். இது ஆக்சிடேஷன் பவர் வரும்போது ரியாக்டிவிட்டி வில் பி லெஸ். Yes, okay, so we have completed our physical property. Okay, so physical chemical முடிச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா next important concept will be our preparation. ரொம்ப important preparation of KMnO4 and K2Cr2O7. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? KMnO4 K2Cr2O7 இந்த எலிமெண்ட் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? Have you seen anywhere KMnO4 K2Cr2O7? எங்கம்மா நம்ம பார்த்துருக்கோம் KMnO4 K2Cr2O7? It is an oxidizing agent. இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா it is an oxidizing, strong oxidizing agent. எஸ், நம்ம எங்க பார்த்துருக்கோம், இது ரெண்டு போத்துமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பர்பிள் கலர்ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஓகே, ஸோ KMnO4ம் K2 இதோட பேர் என்ன சொல்லுவோம், பொட்டாசியம்
permanganate. It is known as self indicator. Titration used by self indicator. Okay, so again இதோட பேர் என்ன சொல்வாங்கன்னா potassium dichromate. Okay, we call it as potassium dichromate. இது பாத்தீங்கன்னா potassium permanganate. So இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா oxidizing agent. So இந்த இதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் K-4 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக திஸ் வில் பி இன் பர்பிள் கலர், இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வில் பி ஓகே, ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி வச்சு பார்க்க போறோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அயன். ஓகே, இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பார்க்க போறோம்னா FeCr2O4. Okay, so it react with Na2CO3, sodium carbonate. இது கூட react பண்ணும்போது you will get Na2Cr O4, okay, plus Fe2O3 plus carbon dioxide, right? உங்களுக்கு disodium chromate form ஆகும், disodium chromate. Again இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கான்சென்ட்ரேஷன் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது you will get Na2Cr2O7. ஓகே, சோடியம் டைக்ரோமேட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த சோடியம் டைக்ரோமேட் அகெயின் it react with KCN or NaCN, whatever it is. இது ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் you will get K2Cr2O7. okay, so KCl, it is not KCN, it is KCl. உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் plus NaCl. okay, so இதுதான் வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா it react with sodium carbonate, disodium carbonate, அப்புறம் சோடியம் குரோமேட், அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு சோடியம் டைக்ரோமேட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் KCl ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு ரியாக்ட் பண்ணி you will get பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் இந்த Na2Cr O4 இங்க பாருங்க Na2Cr O7. ஸோ என்னோட Na2Cr O7 இருக்கு இல்லையா, இந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா we don't use for titration. ஓகே, நம்ம இது டைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இங்க ஏன் டைட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆக்சுவலி இங்க பாருங்க இந்த காம்பவுண்ட் பாருங்க, இட் இஸ் இன் yellow color, yellow to orange. okay, so இது பாத்தீங்கன்னா yellow to orange, இந்த கலர் yellowல இருந்து எனக்கு orange கலரா மாறும். so நம்ம இந்த Na2Cr2O7 பாத்தீங்கன்னா ட்ரைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். okay, so ஏன் நம்ம வந்துட்டு ட்ரைட்ரேஷனுக்கு இது யூஸ் பண்ண மாட்டோம்னு பாத்தீங்கன்னா because they are hydroscopic. Observe moisture. That's why the estimation cannot be done for Na2. So நம்ம அதுக்காக தான் நம்ம K2Cr2O7 யூஸ் பண்றோம், because இங்க பாத்தீங்கன்னா since it is hydroscopic it will absorb moisture, so that's why we are again treating with KCl. again the KCl கூட react பண்ணா you will get potassium dichromate. so even இங்கேயும் பாருங்க இதுமே ஆரஞ்சு கலர் தான், even potassium dichromate ஆரஞ்சு கலர் தான். ஆனா ஏன் நம்ம இது டைட்ரேஷன் பண்ணா it will not undergo titration since it is hydroscopic and it will absorb moisture. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட first preparation, that is for potassium dichromate. இதுல பாத்தீங்கன்னா okay, இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் பர்மேங்கனேட் இருக்கா, இந்த மேக்னீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ரைட், இட் இஸ் +7. ஓகே, ஸ்டேபிள் ஸ்டேட். அகைன் Cr ல பாத்தீங்கன்னா இட் இஸ் +6. ஓகே, சோ மேக்னீஸ்ல பாத்தீங்கன்னா +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட், Cr ல பாத்தீங்கன்னா +6 ஆக்சிடைசிங் ஸ்டேட். இதுல நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா Cr
plus layer. So it is okay. So இதுதான் வந்துட்டு நம்மளோட chromium structure. For example, இந்த structure எப்படி வந்துச்சுன்னா CrO4 2- ல இருந்து CrO7 2-. அப்போ எனக்கு yellowல இருந்து ஆரஞ்சு கலரா எனக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ இதுல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த குரோமியம் +6 ஸ்டேட்ல இருக்குமா. ஓகே, அப்போ இங்க வந்து 13 பாண்ட் குரோமியம் 1 2 3 4 5 6. அப்போ இங்க வந்து +6. இதுல பாத்தீங்கன்னா all bond bond length are same. ஆக்சுவலி இது வந்துட்டு நம்மளோட கரெக்ட் ஸ்ட்ரக்சர் இல்ல, இட் இஸ் அன் ஹைபிரிட். ஓகே, இது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். ஓகே, சோ இட் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர், இது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். அகைன் அடுத்து டைக்ரோமியம் Cr2O7. சோ இதுக்கு டைக்ரோமியம்க்கு பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா Cr ஓகே, இதோட பாண்ட் என்னோட இங்க பாத்தீங்கன்னா என்னோட பாண்ட் ஆங்கிள் will be 6. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4 இதுக்கு மட்டும் எனக்கு ரெண்டுக்குமே காமனா இருக்கனால it is bond will be here 13. இங்க 6 இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா 13 இருக்கும். இங்க ஏன்னா இங்க ஸ்ட்ரக்சர் எனக்கு மாறுது, ரைட்? சோ அதனால இங்க 13 இருக்கும், இங்க 6 இங்க 13 இருக்கும், ரைட்? இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட குரோமியம் கூட ஸ்ட்ரக்சர், ரைட்? சோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம், ரைட்? சோ ஸ்ட்ரக்சர் ஓகே. இதோட சப்போஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதோட பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க, பாண்ட் ஆர்டர். ஓகே, சோ பாண்ட் ஆர்டர், இந்த பாண்ட் ஆர்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? how we can calculate bond order? இந்த பாண்ட் ஆர்டருக்கு பாத்தீங்கன்னா we have a formula, right? so நமக்கு பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரலா நம்ம MOT-ல பண்ணிருப்போம் அந்த நம்பர்ஸ் வச்சுட்டு N2 சேம் மாலிகுல். ஓகே, ஆனா அதே மாதிரி இதுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம இதுக்காகவே நம்மளுக்கு நார்மல் ஃபார்முலா இருக்கு. பாண்ட் ஆர்டருமே இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம், பாண்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இந்த பாண்ட் ஆர்டர் பாண்ட்ல இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி லென்த் எல்லாமே சேம் தான். சோ பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஸ்ட்ரென்த், பாண்ட் ஆர்டர் இது எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நீங்க எய்தர் நீங்க பாண்ட் ஸ்ட்ரென்த்துமே கண்டுபிடிக்கலாம், இல்ல பாண்ட் ஆர்டரும் கண்டுபிடிக்கலாம். பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? இதுக்கு n ஃபேக்டருமே நம்ம கண்டுபிடிக்கலாம், ரைட்? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா n ஃபேக்டருமே கண்டுபிடிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन கேட்பாங்க, எஸ் who are there in life? எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட பாண்ட்ஸ் K2Cr2O7, இதுல இருந்து CrO3 2-. இங்க பாருங்க இட் இஸ் 2 3, இங்க வந்துட்டு 3. அப்போ so 2 into 3 it is 6. so it will be the n factor. okay, what is n factor? n factor என்றது it is either loss or gain of electron. loss என்றது யார் பண்ணுவா? oxidation. gain என்றது யார் பண்ணுவா? it is reducing agent, right? so n factor இந்த டைப்ல பாத்தீங்கன்னா n factor பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க. okay, இதுக்கு பாத்தீங்கன்னா we have a formula. okay, redox. okay, so redox for இதுல பாத்தீங்கன்னா we have a formula. என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா number of gram equivalent. okay, இது எங்க வரும்னா நம்மளோட Faraday's lawல வரும். number of gram equivalent of oxidizing agent and number of gram will be equal to number of gram equivalent of reducing agent. of oxidizing agent will be equal to number of gram equivalent of reducing agent. okay, so இதுக்கு பேஸ் பண்ணி நமக்கு ஃபார்முலா வரும், right? so gram equivalent க்கு we have a formula that is weight divided by equivalent weight.
Okay, so weight divided by equivalent weight. இது இந்த formula base பண்ணி கூட நம்ம பண்ணலாம். Okay, so number of gram equivalent weight is equal to weight divided by equivalent weight சொல்லுவாங்க. Okay, இல்லனா moles into n factor. இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். moles into n factor இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல moles பதிலா given mass by molar mass into n factor. So given mass or given weight divided by molar mass into n factor. இதுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டைட்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபார்ம் ஐ மீன் இந்த இதுலேயும் கொஸ்டின் கேட்பாங்க ரெடாக்ஸ் டைட்ரேஷன் n ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர் இல்ல கிவன் வெயிட் பை மோலார் மாஸ் இன்டு n ஃபேக்டர். மோலார் மாஸ் வித் ஹெல்ப் ஆஃப் காம்பவுண்ட் we can find. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸுமே உங்களுக்கு கேட்பாங்க. ரெடாக்ஸ் இது ரெடாக்ஸ் டைட்ரேஷன் இந்த இதுல பாத்தீங்கன்னா மெயினா நம்மளுக்கு n ஃபேக்டர் கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் n ஃபேக்டர் கேட்குற மாதிரி கொஸ்டின் வரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரோமைல் குளோரைட் டெஸ்ட். குரோமைல் குளோரைட் டெஸ்ட்ன்றது கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். ஓகே, குளோரைடோட கன்ஃபர்மேஷன்ஸ். இட் இஸ் a confirmation test for chloride. Test for chloride when it is ionic species. Ionic chlorides இருக்கும்போது இது வந்துட்டு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். ஆக்சுவலி இந்த குரோமைல் குளோரைடு வந்துட்டு நம்மளோட ஆர்கானிக்ல இருக்கு. ஆல்டிஹைட் கீட்டோன்ல பாத்தீங்கன்னா எட்டார்ட் ரியாக்ஷன். எட்டார்ட் ரியாக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எட்டார்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு டொலியூன்ல இருந்து டொலியூன்ன்றது பென்சின்ல CH3 குரூப் இருந்துச்சுன்னா we call it as toluene. டொலியூன்ல இருந்து எனக்கு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். இங்க பாருங்க CrO2 Cl2. ஓகே, அங்க தான் வந்து குரோமைல் யூஸ் பண்றோம் கேட்டலிஸ்டா. ஓகே, எட்டார்ட் ரியாக்ஷன்ல டொலியூன்ல இருந்து நம்ம எனக்கு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க குரோமைல் டெஸ்ட் ஐ மீன் இங்க பாத்தீங்க எட்டார்ட் ரியாக்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரு குரோமைல் குளோரைட் டெஸ்ட். ஓகே, இட் இஸ் ஃபார் குளோரின். எட்டார்ட் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவோமா? வேற எங்க யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். ஓகே, ரெடாக்ஸ். ஓகே ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட குரோமைல் குளோரைட் டெஸ்ட். குரோமைல் குளோரைட் டெஸ்ட்ன்றது எட்டார்ட் ரியாக்ஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். வேற எங்க பார்த்திருக்கோம்? குரோமைல் நம்மளோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில குரோமைல் கூட இன்னொன்னு வரும், குரோமிக் ஆக்சைடுன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ எட்டார்ட் ரியாக்ஷன் ரெண்டு கேட்டலிஸ்ட் இருக்கும். ஒன்னு குரோமிக் ஆக்சைடும் இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒன் மோர் வில் பி த குரோமைல் குளோரைட். ரெண்டுமே பாத்தீங்கன்னா அங்கேயும் வரும். இதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளோட நேமிங் ரியாக்ஷன். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் ஓகே தென் ஸோ இப்போ இதுல என்ன ஐ மீன் எட்டார்ட் ரியாக்ஷன்ல இதுல யார் கேட்டலிஸ்ட் பாத்தீங்கன்னா NaCl. நம்ம குரோமைல் குளோரைட் டெஸ்ட்ல NaCl react with NaCl react with chromyl CrO2 Cl2 react பண்ணி you will get K2Cr2O7. It is not K2. Sorry, மாத்தி எழுதிட்டேன். Okay, NaCl react with K2Cr2O7. Okay, இது கூட react பண்ணும்போது you will get CrO2 Cl2. Okay, so chromyl chloride. It is இப்போ எனக்கு என்ன ஆகுதுங்க? So இங்க இருந்து எனக்கு குளோரின் இங்க கன்வெர்ட் ஆயிருக்கு. So it is the test. இதுல பாத்தீங்க ரெட் வேப்பர் ஃபார்ம் ஆகும். ஒரு ஃபுல்லா ரெட் வேப்பர் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த ரெட் வேப்பர் will be the presence of chlorine. So இந்த குரோமைல் குளோரைட் டெஸ்ட் we can use for NaCl இருந்து K2Cr2O7 ட்ரீட் பண்ணும்போது you will get red vapor. So அதுல வந்து it is only for chlorine. Okay, it is only for chlorine. Okay, இதுமே நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ இதோட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெர்மேக்னேட் இருக்கு, பொட்டாசியம் பெர்மேக்னேட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்வர் பத்தி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட F block இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க.
ரிவைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதோட டெஸ்ட் எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்கள். எப்படி கொஷின்ஸ் வருதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஷின் சால்வ் பண்ணும். ஏன்னா இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஜேடபிள்யூலலாம் பார்த்தீங்கன்னா இதில் லெவல் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. நீட்டில் பொறுத்த வரைக்கும் கம்மி தான், பட் ஜேடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் ஐ மீன் இந்த சாப்டரில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ் வந்துட்டு டெஸ்ட் சீரீஸில் அலாட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். டன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.